பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. இன்னைக்கு பஹல்காம், நாளைக்கு அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம். என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு கண்ட்ரிலன்னு எனக்கு புரியல. குறிப்பிட்ட இடத்துல இந்த தேதியில் வந்து நான் ஒரு ஷூட் அவுட் நடத்தினேன்னா அங்கே அன்னைக்கு இந்தியன் ஆர்மி பேட்ரோலிங்கில் இருக்க மாட்டாங்க. இது ஒரு அமைப்புக்கு, தீவிரவாத அமைப்புக்கு எப்படி தெரியுது? அவங்களுக்கு இருக்கிற அந்த அடிப்படை இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்தியன் ஆர்மியை ஃபைட் பண்ணி, இந்தியன் டிஃபென்ஸை ஃபைட் பண்ணி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியாது. அதனால தான் கோழைத்தனமா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து இந்த டெரரிசம் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு டிராப் தண்ணி நான் வந்து தரமாட்டேன் பாகிஸ்தானுக்குன்னு சொல்லி நீங்க ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வர வாய்ஸே நீங்க அப்படி அதை தடுத்தீங்கன்னா இந்தியர்களோட ரத்தம் ஓடும் அந்த ஆறுல அப்படின்றது. அவன் பயந்துகிட்டு பேசுறாங்க. பாகிஸ்தானுடைய சவுண்ட் வந்து அலறல். இது நான் வாட்டர் சப்ளையை கட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பேசுறாங்க. அது வந்து பயத்துல மட்டும்தான் பேசுறாங்க. அவங்களால இந்த மாதிரி மறைமுகமா வந்து ஹோட்டலுக்குள்ள வந்து, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இதைத்தான் அவங்க செய்ய முடியுமே தவிர நேரடியா நேருக்கு நேர் இந்தியன் ஆர்மியை சந்திச்சு சண்டை இந்தியன் ஆர்மியில அவங்களால பங்களாதேஷை கூட ஃபைட் பண்ண முடியாது. இன்னைக்கு பாகிஸ்தான் இஸ் த வீக்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை சாப்பாட்டுக்கு காசு இல்லை அவங்ககிட்ட. ஒரு சின்ன கொசுங்க. ஏதோ நீங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து 5 பேரை கடிச்சிட்டு போயிட்டான், அவ்வளவுதானே தவிர அவன் ஒரு கொசு. அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது பாகிஸ்தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ஆக்டர் விஸ்வாசா இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வித்தவுட் மேக்கப்ல நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். ஒரு நடிப்புத்துறை, அதை தாண்டியும் கூட சமூக பார்வையும் நிறைய முன்வைக்கிறீங்க. குறிப்பாக உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது இந்த காஷ்மீர் தாக்குதல், அது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? வெரி அன்ஃபார்ச்சுனேட். நடந்திருக்கக்கூடாது. ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதில் குத்தம் சொல்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. குத்தம் சொல்லிட்டு போய் நீங்கள் ஒருத்தரை கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அனாலிசிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த அனாலிசிஸுக்கான ரீசன் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னா, அடுத்து இனியொரு தடவை இது நடக்கக்கூடாது. தட் இஸ் தி அப்ஜெக்டிவ். இது ஏன் நடந்தது, அதான் ரெட்ரோஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஏன் நடந்ததுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து போகவே முடியாது. அடுத்து இந்த மாதிரி ஒன்று நடக்காதுன்ற ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது நம்மளால. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, நான் படித்ததில் செக்யூரிட்டி லேப்ஸ் தான் மெயின் ரீசனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சில கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரியாது. நான் வந்து உடனே நீங்கள் வந்து எல்லாமே தெரியுமா, இந்தியன் ஆர்மி பற்றி எல்லாமே படிச்சிருக்கியான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம பேச முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ரெக்கி பணம், ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸிலி ஆக்சசபிள் பிளேஸ் கிடையாது. அங்கே வரணும்னாலே நீங்கள் வந்து இந்த போனி ரைடுன்னு சொல்லுவாங்க, குதிரையில் வரணும், இல்லைன்னா நடந்து வரணும். ஸோ ஒரு 8-10 கிலோமீட்டர் அப்படி வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அடைய முடியும், இவங்க வந்த இடத்துலேருந்து. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஷூட் அவுட் நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெக்கி பண்ணணும். அந்த இடத்துல எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை பிளான் பண்ண போகிறோம். இந்த ரெக்கி பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இன்டெலிஜென்ஸ்னு ஒரு 4 தீவிரவாதி வந்து ரெக்கி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ரெக்கி பண்ணுறாங்கன்றது அட்லீஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்மி இன்டெலிஜென்ஸ்க்கு, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் தே ஹவ் கோம்ட் தட் ஏரியா. ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அது நடந்து வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து கடந்து வந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அதுக்கு தானே நமக்கு ட்ரோன்ஸ் இருக்குது இல்லையா, ட்ரோன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டீஸை கேப்சர் பண்ணுறதுக்கு 18 வருஷம் முன்னாடி கடல் வழியாக வந்து இதில் பாம்பேயில் வந்து தாஜ் ஹோட்டலை கைப்பற்றின போது அன்றைக்கி வந்து கடல் வழியாக வந்தாங்க. ஆனால் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னோம். புல்வாமாக்குள்ளே வந்து 300 கிலோ RDX உள்ளே வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்றைக்கும் அதே தான். இவங்க எப்படி அதாவது 4 பேர் உள்ளுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு உள்ளே வந்திருக்கான்னா அவன் எப்படி உள்ளே வந்தானே தெரியல அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் அது. அண்ட் ரெண்டாவது, வந்தது கூட பெருசு இல்லை. அது வந்தது தெரியும், போனது எங்கேம்பாங்களா, போனது எங்கே, போனது எப்படி, திரும்பி 10 கிலோமீட்டர் ஓடிய போயிருப்பான். இல்லை, அதுக்குள்ளே ஆர்மிக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஷூட் அவுட் நடத்த ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் எப்படி திரும்பி அதே வழியில் தப்பிச்சு போயிருப்பான். ஸோ அப்போ அவன் உள்ளே எங்கேயாவது இருக்கானா, அவனுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்களா?
லோக்கல்ஸ் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆர்மியால் வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். லோக்கல்ஸ் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆர்மியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பட் பை நவ் உதவி பண்ணுற லோக்கல்ஸ் யாரு, உதவி பண்ணாத லோக்கல்ஸ் யாருங்கிறது அதான் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆர்மிக்கு இருக்கணும். எவன்லாம் எந்தெந்த ஏரியாவில் யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்ணுவான், எந்தெந்த ஏரியாவில் யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். சர்வசாதாரணமாக பெங்களூருக்குள்ளே வந்து ராமேஸ்வரம் கெஃபேன்ற ஒரு ஹோட்டலில் பாம்பு வச்சுட்டு போயிட்டான். யாரும் அன்னைக்கு பெரிய கேஷுவாலிட்டிஸ் இல்லைங்கிறது லக். பட் ஸ்டில் வந்து ஒருத்தனால பாம்பு வச்சுட்டு போக முடியுது. இதை தான் நான் வந்து என்னுடைய ஒரு ரீசெண்ட் எபிசோடில் கேட்டேன். இன்னைக்கு பஹல்காம், நாளைக்கு அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம். என்ன செக்யூரிட்டி இருக்குது நம்ம கண்ட்ரிலன்னே எனக்கு புரியல. ஏர்போர்ட்டில் வந்து போகிறவனையும் வரவனையும் வந்து ஒரு 200 தடவை செக் பண்ணுறீங்க. நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஏர்போர்ட்டில் வந்துட்டு இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் டொமஸ்டிக்கே சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் கூட சொல்லலை. என்ட்ரி ஆகிற இடத்துல ஒரு தடவை வந்து உங்கள் ஃபேஸை வந்து கேமராவில் நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு போகும்போது மறுபடியும் பதிவு பண்ணணும். ஸோ இத்தனை மல்டிபிள் லெவல்ஸ், மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஒரு ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஏன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்லை? பஹல்காமுக்கு வந்தவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒன்ஸ் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டானா அவன் எங்கே வேணால் ட்ரெயின் பிடிச்சி போகலாம். தட் இஸ் ஹவு த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் ஹியர். இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பாம்பே ஏர்போர்ட்லையோ, டெல்லி பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்லையோ, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லையோ நீங்கள் வந்து உள்ளே போகும்போது செக்யூரிட்டி செக் உங்களை ஒரு பேக்கையும் உங்களை ஒரு மனுஷனையும் செக்யூரிட்டி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்களா? இல்லை. ஸோ அப்போ அவங்களோட உயிருக்கெல்லாம் மரியாதை இல்லையா? ஸோ செக்யூரிட்டி ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றது ஓவராலாக எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. சசி தரூர் எம்பி அவர் சொல்லும்போதும் 100% வந்து அதை அப்படி மானிட்டர் பண்ணிட முடியாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோலாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால தெரிஞ்சு கூட இருக்காது. ஏன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் அப்படின்ற விதத்தில் சொல்கிறாங்க இல்லையா? அரசியல்வாதிகள் என்ன வேணா பேசிட்டுங்க. இல்லை, சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் உடைய. அதுதான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் அவங்கவுங்க அந்தந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எது சூட்டபுளோ அதை பேசுகிறாங்க. நான் கேட்குறது ஒன்று தான், கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது ஆர்மிக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க வந்தது தெரியாதுன்னு சொல்கிறோம். இவங்க வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் ஆர்மி வரமாட்டாங்கன்னு தீவிரவாதிக்கு எப்படிங்க தெரியும்? இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்கிறதில்ல. இந்த தேதியில் நான் வந்து ஷூட் அவுட் நடத்தினேன், இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இந்த தேதியில் வந்து நான் ஒரு ஷூட் அவுட் நடத்தினேன்னா அங்கே அன்னைக்கு இந்தியன் ஆர்மி பேட்ரோலிங்கில் இருக்க மாட்டாங்க. இது ஒரு அமைப்புக்கு, தீவிரவாத அமைப்புக்கு எப்படி தெரியுது? அவங்களுக்கு இருக்கிற அந்த அடிப்படை இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சா? இவங்க வந்தா அன்னைக்கு ஆர்மி இருக்காதுன்றது இவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சுதானே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன் ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போலவன்? அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஆர்மி இருந்திருக்காங்க, ஏன் அவங்க அங்கே போலவன்? அப்பாவி டூரிஸ்ட்டை வந்து அவன் அடிச்சிருக்கான், கொன்னிருக்கான். அது வந்து கோழைத்தனமான செயல். உனக்கு தைரியம் இருந்தால் இந்தியன் ஆர்மியோட ஃபைட் பண்ணி அது ஜெயிக்கவே முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. பாகிஸ்தானால இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆன் ரெக்கார்ட் சொல்கிறேன், இந்தியன் ஆர்மியை ஃபைட் பண்ணி, இந்தியன் டிஃபென்ஸை ஃபைட் பண்ணி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியாது. அதனால தான் கோழைத்தனமாக இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த டெரரிசம் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி டூரிஸ்ட் கிட்ட துப்பாக்கி காமிச்சு அவங்க வீரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அன்னைக்கு அங்கே நான் சுட்டேன்னா இவங்க வரமாட்டாங்க, இவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, இவங்க வரதுக்குள்ளே என்னால் முடிச்சுட்டு தப்பிச்சு போக முடியும்ன்ற இன்டெலிஜென்ஸ் அந்த அமைப்புக்கு, ஒரு தீவிரவாத அமைப்புக்கு, கேவலமான ஒரு அமைப்புக்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு அதை விட ஒரு மல்டிபிள் டைம்ஸ் மோர் இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்க வேண்டாமா? எங்கே ஃபெயில் ஆச்சு? ஒன்று. ரெண்டாவது, ஏன் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிங்க? ஆர்மி ஸ்ட்ரென்த் ஏன் இன்னைக்கும் வந்து 1 லட்சம் நமக்கு ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் லெவலில் 1 லட்சம் பேர் மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கு. ஜெனரல் ஜிடி பக்ஷி அதை தானே கேட்டார். why did you do this? why did you reduce the strength? you saved all that money to get these people killed ன்னு கேட்குறாரு ஜெனரல் ஜிடி பக்ஷி. கேட்குறவங்க காமன் மேன் இல்லைங்க, கேட்குறவங்க வந்து விஸ்வாவும் இல்லை, சசி தரூரும் இல்லை. these are people who are qualified to ask these questions. ஜெனரல் ஜிடி பக்ஷி ஆர்மியை சர்வ் பண்ணியிருக்காரு, வெரி சீனியர் போஸ்ட்டில் வந்து சர்வ் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அதே மாதிரி தான் சங்கர் ராய், அவர் பேர் எக்ஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி, அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இதுக்கு காரணம். ஐ பிளேம் ஒன்லி த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு. சி, மோர் தென் மீ ஸ்பீக்கிங் ஆர் சசி தரூர் ஸ்பீக்கிங் ஆர் எனிபடி எல்ஸ் ஸ்பீக்கிங், ஐ வேல்யூ தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி பீன் தேர்.
நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்களா, நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நாளைக்கு கேட்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அங்கே இருந்தவங்க, சண்டை போட்டவங்க, அருகதை இருக்கிறவங்க கேட்குற கேள்வியை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஐ எம் ஒன்லி மிரரிங் தேர் ஒப்பீனியன். ஜெனரல் ஜிடி பக்ஷி அங்கே இருந்திருக்காரு இல்லையா, சங்கர் ராய் அங்கே இருந்திருக்காரு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இந்த கேள்வியை கேட்க தகுதி உள்ளவங்க தானே. அவங்க கேட்டிருக்காங்களே. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒருத்தர் சொல்றாரு, ஆள் குறைப்பு ஏன் பண்ணீங்கன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? நான் எனக்கு ஒன்று தான் சொல்றேன், இது நாளைக்கு மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறது தான். அதே மாதிரி இன்னைக்கு பஹல்காம்ல நடந்தது நாளைக்கு பாலக்காட்டில் கூட நடக்கும், எங்க வேணாலும் நடக்கும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதை ஈஸியா நடத்தலாம் அப்படின்னு. அதுதான் என்னுடைய கோபம். ஸோ இப்போ அது நடந்துருச்சு சொன்ன மாதிரி, அது எங்கே அந்த லேப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணோம், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதும் நடக்கும் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் சார், இப்போ அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? டு சம் எக்ஸ்டென்ட் அவங்க எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் ஓகே, இல்லைன்னு சொல்லலை. அதை எவ்வளோ தூரம் அவங்களால முழுமையாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல சார். கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் திஸ் சிந்து நதிநீர். அந்த விஷயம் ஓவராலாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்டர் சப்ளை எல்லாம் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ ட்ரீட்டி. இது வந்து ஒரு ட்ரீட்டி சைன்ட் பை போத் த கண்ட்ரீஸ் அண்ட் புரோக்கர்டு பை த வேர்ல்டு பேங்க். உலக வங்கியோடைய புரோக்கரிங்கில் அவங்களுடைய முன்னிலையில் வந்து தேர்ட் பார்ட்டியாக அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நதிநீர் விஷயத்தில் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பயன்பாட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். தவிர நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராப் தண்ணி நான் வந்து தரமாட்டேன் பாகிஸ்தானுக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். யூஆர் அ பார்ட் ஆஃப் அ சிஸ்டம், யூஆர் அ பார்ட் ஆஃப் அ குளோபல் சிஸ்டம் வேர் யூ ஆர் ஆன்சரபிள் டு மல்டிபிள் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த ஃபாரமில். பாகிஸ்தான் வந்து அந்த ஃபாரம் பாகிஸ்தான் இஸ் நாட் இவன் அ பார்ட் ஆஃப் எனி சச் ஃபாரம். பாகிஸ்தானை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரியாக உலகத்தில் யாரும் மதிக்கவே இல்லை. இன்றைக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சவுதி அரேபியாலேருந்து எல்லாருமே வந்து பாகிஸ்தானை வந்து கழட்டி விட்டுட்டாங்க, இதில் தனிமைப்படுத்திட்டாங்க. யாருமே வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக நிற்கல. சைனா கூட நேரடியான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கல இப்போ வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவுடைய நிலைமை அது இல்லை. இந்தியாவுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் இருக்குது. எந்த ஒரு விஷயம்னாலும் இந்தியாவை கன்சல்ட் பண்ணுற, இன்னைக்கு இந்தியாவை கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் நாம் இதை செஞ்சோம்னா, முழுக்க நீங்கள் தண்ணியை நிறுத்தினீங்கன்னா அது வந்து ஒரு ஆன்டி ஹியூமனாக போகும். அது நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் இல்லை, பட் இது கண்டிப்பாக ஆன்டி ஹியூமனாக போகும். அதனால் இது இந்தியா பண்ண முடியாது, முழுசாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஓரளவுக்கு பண்ணலாம், யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ண. இப்போ நம்ம வந்து 50-50 ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ 80-20 தான் வந்து ஆக்சுவலி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 80% வாட்டர் கொடுத்துட்ருக்கோம், 20% வாட்டர் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் அப்படியே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் அதுக்கான சில டேம்ஸு, அதுக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் நீங்கள் பில்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகும். இல்லை, அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்கும் கூட சார், அந்த ஒரு ஸ்டெப் அப்படின்றது. ஏன்னா ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்றனால தானே சார் பாகிஸ்தான்லேருந்து ஒரு வர வாய்ஸே, நீங்கள் அப்படி அதை தடுத்தீங்கன்னா இந்தியர்களோட ரத்தம் ஓடும் அந்த ஆறில் அப்படின்றது. இந்தியர்களோட ரத்தம் ஓடட்டுமே, பார்க்கலாம். எப்படி இந்தியர் அவன் பயந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அதாவது கத்துறதுல 2 வகை இருக்குது. அதாவது இந்த தெலுங்கு சினிமாலாம் வர மாதிரி ஏன்னு கத்துறது, வீரத்தில் கத்துறது. இவன் கத்துறதுக்கு பேர் அலறல், இது கத்துறது இல்லை. பாகிஸ்தானுடைய சவுண்ட் வந்து அலறல், இது பயத்தில் வர அலறல். இந்தியாவிலேருந்து இந்தியாவோட ரத்தமெல்லாம் அது எதுலேயும் ஓடாது, அவனால் அது முடியவும் முடியாது. அவன் இன்னைக்கு வந்து நான் வாட்டர் சப்ளையை கட் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பேசுகிறான்னாலே அது வந்து பயத்தில் மட்டும்தான் பேச முடியும். பயம் இல்லாதவன் என்றைக்குமே அமைதியாக இருப்பான். சரி, முடிஞ்சால் செய்யணுமா. இப்போவும் சொல்கிறேன், அவங்களால இந்த மாதிரி மறைமுகமாக வந்து கையில் ஆயுதம் இல்லாத வந்து டூரிஸ்டையும் அவங்களையும் இவங்களையும் தான் கொலை பண்ண முடியுமே தவிர, ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து இதைத்தான் அவங்க செய்ய முடியுமே தவிர, அவங்களால நேரடியாக நேருக்கு நேர் இந்தியன் ஆர்மியை சந்திச்சு சண்டை இந்தியன் ஆர்மியில் அவங்களால பங்களாதேஷை கூட ஃபைட் பண்ண முடியாது. இன்னைக்கு பாகிஸ்தான் இஸ் த வீக்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை சாப்பாட்டுக்கு காசு இல்லை அவங்ககிட்ட. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான் இவ்வளோ அமௌண்ட்டுமா? ஒரு வார்னா எவ்வளோ, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு? அதெல்லாம் பாகிஸ்தானெல்லாம் நம்ம இந்தியாவுடைய வார் போட்டு எந்த ரத்தமும் இந்திய ரத்தம் கண்டிப்பாக ஓடாது, அது ஷோர். இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் இந்த சிந்து நதி இந்த நீரை வந்து டோட்டலாக கட் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி தேர் ஆர் வேரியஸ் அதர் வேஸ் டு மேக் ஹிம் ப்ளீட். இப்போ சைனா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள்.
யூஎஸ் வந்து ஹீஸ் மேக்கிங் யூஎஸ் ப்ளீட். இந்த டேரிஃபில் வந்து யூஎஸ் வந்து சைனாவை இரிட்டேட் பண்ணதுனால அங்கே இருக்கிற மேஜர் பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெதர் பேக்ஸு, ஜீன்ஸு, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், 90% பிராண்ட்ஸ் அதில் வந்து சைனாவில் தயாராகிற பிராண்ட்ஸு. யூஎஸோடைய ப்ரொடக்ஷன் இல்லை. சைனாவில் தயார் பண்ணி ஒரு பேக் 3 லட்சம் 4 லட்சம்னு ஒரு ஹேண்ட் பேக் வித்துட்டு இருக்கான் ஒரு பிராண்டு. சைனா இப்போ என்ன பண்ணிட்டான்னா டோட்டலாக சோஷியல் மீடியாவில் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறது, எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா 30,000 ரூபா கூட ஆகாது, ஆனால் இது வந்து யூஎஸ் 3 லட்சத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நாங்கள் இனிமேல் தயாரிக்க மாட்டோம். இதனால என்ன ஆகுதுன்னா யூஎஸோடைய இந்த பேக்ஸு இதை விற்கிறவங்க இருக்காங்களே, இந்த கம்பெனிஸ் ஆர் த பிராண்ட் லேபிள்ஸ், லூயி விட்டன் ஆகட்டும், ஒரு எனி திங் தட் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சைனா அண்ட் சோல்டு இன் யூஎஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ளீட் ஆவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு யூஎஸோடைய எக்கானமியே. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இட்ஸ் அ ட்ரேட் வார். இட்ஸ் அ கிளியர் ட்ரேட் வார் வேர் சைனா கேன் மேக் யூஎஸ் ப்ளீட் வித்தவுட் கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ண முடியும். அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான விஷயங்களை தான் வந்து இந்தியா யோசிக்கணும் இந்த தருணத்தில். பாகிஸ்தான் மேலே குண்டு போடுறதுன்றது ஒரு நிமிஷத்து வேலை. ஸோ பட் தட் இஸ் நாட் தி ஐடியா. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரேடில் ப்ளீட் பண்ணாலே போதுமே. ஆல்ரெடி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எங்கெந்தெல்லாம் காசு வருதோ அது அத்தனையும் நீங்கள் அடைச்சிங்கனால முடிஞ்சு போச்சு. எது இன்னைக்கு ஆக்சிஜன்கிறது காசு தானேங்க. நான் ரொம்ப லேமேனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டூ டெக்னிக்கல். இன்னைக்கு ஆக்சிஜன்கிறது வந்து எக்கானமி தானே. எக்கானமியை அறுத்து விடுங்கன்ற போதும். எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கண்ட்ரியோடலாம் பேசி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்க. சி திட் ஷுட் பி மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் ஆங்கிள் டு இட் தேன் என்ன சொல்கிறது, ஒரு டிஃபென்ஸ் ஆங்கிளை விட. இது வார்னு டைரக்ட் வார்னு போகாமல் நீங்கள் ட்ரேடில் இதில் ஏகப்பட்ட விதத்தில் பாகிஸ்தான் ஒரு சின்ன கொசுங்க. அவன் ஏதோ நீங்கள் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து 5 பேரை கடிச்சிட்டு போயிட்டான், அவ்வளோதானே தவிர அவன் ஒரு கொசு. அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது பாகிஸ்தானால. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடைல். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.